வணக்கம் மக்களே. இன்னைக்கு திரைத்துறையில் 250 கோடி சம்பளம் வாங்கி நல்ல படம் ரீச் ஆகி அந்த நிறுவனத்துக்கு நல்ல லாபத்தெல்லாம் ஈட்டி கொடுத்துட்டு இவருக்கும் அதிகப்படியான சம்பளம் வாங்கிட்டு அந்த சினிமா துறையில் இருந்த ஒருவர் திரு விஜய் என்பவர் அவரை நம்ம சினிமா விட்டு போயிடுவோம், அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவோம், நான் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்வோம். நம்ம என்ன மக்கள் பணம் தானே நம்மகிட்ட இருக்கு, ஆக்ட் பண்ண பணம், அந்த சம்பள காசு மக்கள் பணம் தானே அப்படி சொல்லிட்டு மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு வந்தார். வெளியில் வந்தோடனே செம ரீச் ஆகிட்டார், பயங்கர ரீச் ஆகிட்டார். எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் அந்த அளவுக்கு வியந்து பார்க்குறாங்க. இந்த வியந்து பார்க்கறத பார்த்துட்டு இந்த ஆப்போசிட் பார்ட்டிலாம் ஒரே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா இது, என்னடா இது இப்படி இருக்கு, இவ்வளோ ஜனம் ஈசல் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அசந்து போய் அவர் ரெகுலராக இந்த மக்களை சந்திக்க போகும்போது ஒரு இடையூறு அது எப்படி ஏற்பட்டது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன அதுக்கு ஒரு வழக்கு சிபிஐ முறையாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவரையே நம்ம வழக்கு கொடுத்தவரையே அழைத்து விசாரணை. அதை வச்சு சில பேர் இந்த நாக்கு பேசுறதுக்கு ஏதாச்சும் பேசணும்ல அப்படி பேசிட்டு இருக்காங்க. பட்டு அவருடைய திரைப்படம் ஒன்று ஜனநாயகன் சொல்லிட்டு கிராண்டாக நல்லா பண்ணி அதில் சில நல்ல கருத்துக்கள் எம்ஜிஆர் திரு விஜய் அவர்கிட்ட சாட்டையை கொடுத்து இந்தா சாட்டை திருத்து நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசி கொடுக்குறாரு. அந்த டைலாக்கே படம் ஓடிடும். அதனால் அதுக்கு ஒரு தடை. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லி போகும்போது இறைவன் பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சின்னமே என்ன பண்ணாங்க, விசில் விசில் என்ற ஒரு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. சொல்லவா வேணும் விசில். விசில் எங்கேயாச்சும் ஓசை கேட்டாவே விஜய் ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு சின்னம் இது. இவங்க தடைகள்லாம் மீறி எங்கேயோ போற மாதிரி ஒரு சின்னம். அது விஜய்க்கு கொடுத்தது விசில் சின்னம். அவர் ஏற்கனவே ஒரு படத்துல பிகிலு கப்பு முக்கியம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அது மாதிரி பிகிலு வெற்றி முக்கியம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா இந்த சின்னம் பயங்கர பிளஸ் பாயிண்ட். விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதை இறைவன் நினைத்தால் தவிர வேற யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவன் அவர் பக்கம், ஆண்டவனே அவர் பக்கம் இருக்கும்போது அப்புறம் என்னங்க, அவர் தாங்க 2026 மே மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பது சமூக ஆர்வலர் ஆகிய எனது கணிப்பு. நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஆண்டவன் அவர் பக்கம்தான். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. மக்களே, ஈஸியான சின்னம் விசில் சின்னம். நன்றி. வாழ்க வளமுடன்.